ஹலோ நண்பர்களே. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி வந்து தான் பார்க்க போறோம். ஸோ அந்த மூவியோட கதை என்னங்கிறது நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சீன் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்ல மிட் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்கூல் வேன் வந்து கிராஸ் ஆகுது. அந்த டிரைவர் வந்து நான் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்குறாங்க. இல்லை நான் டோயிங் சர்வீஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ரொம்ப நேரமா அவனோட அந்த ஸ்கூல் வேன் பத்தி அங்கேயே தான் நிக்குது. இவன் ஏன் இன்னும் கிளம்பாம இருக்கா அப்படிங்கிறது ஒரு மாதிரி பேராயிருது அவங்களுக்கு. திடீர்னு வந்து பார்க்கும்போது அவங்க ஒரு கோடாரியை சுத்தியலோ எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட கார் கண்ணாடியை உடைச்சு அவங்க எல்லாம் ஃபுல்லாக அடிச்சு அவங்களை வந்து அடிச்சு காயப்படுத்திட்டு தூக்கிட்டு போயிடறான். ஸோ அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூவி. இந்த மூவியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ சா தி டெவில். இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் கொரியன் மூவி. உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நீங்க பார்க்கலாம். அமேசான் பிரைம்லயும் அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து ஆரம்பிக்குது. இது அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் ஒரு. ஸோ அவர் எப்படி வந்து அந்த கொலையாளி வந்து கண்டுபிடிக்கிறாரு, அவங்களோட வைஃபை கொண்ட கொலையாளி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஃபுல் கதை. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன தாட் என்னன்னா, இந்த படத்தை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த கான்செப்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது தான் தனியொருவன் படம் வந்து ஞாபகம் வந்துச்சு. தனியொருவன் படத்துல எப்படியோ இந்த அதாவது வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்சூல் வச்சுட்டு அவனோட மூமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற ட்ராக் பண்றாரு. அதுக்கு உள்டாவா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து வில்லனோட உடம்புக்குள்ள அந்த கேப்சூல் வந்து போட்டுட்டு அவனோட மூமெண்ட்ஸ் என்னென்ன, அவனுக்கு பின்னாடி யாரா இருக்காங்க, அவன் எங்க போறான், யாரா இருந்து கொலை பண்றான் அப்படிங்கிறது ஃபுல்லா ட்ராக் பண்றான். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃப் வந்து கொலை பண்ணவன். ஸோ அவனுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் யாரா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் கதை. ரொம்ப த்ரில்லிங்காகவும் சஸ்பென்ஸாகவும் இருக்கும் இந்த படம். இந்த படத்தை நீங்க வந்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட்ல நீங்க பாஸ் பண்ணலாம்.